வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும் இன்னைக்கு 3வது நாள், 3வது பாசுரம். இதுல நம்ம என்ன திவ்ய தேசத்தை பார்க்க போறோங்கிறதையும் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பாசுரம்? ஓங்கி உலகளந்த. ரொம்ப அருமையான பாசுரம். இதுல என்னன்னா, முதல்ல எல்லாரையும் நோன்புக்கு கூப்பிட்ட ஆண்டாள், அப்புறம் 2வது டூஸ் அண்ட் டோன்ஸ், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா. இப்போ 3வதா அதோட பலனை சொல்ல போறா. அதோட இது என்ன பாசுரத்தை நம்ம குறிக்க போறதுங்கிறது நம்ம சீரிஸ் படியும் பார்க்கலாம். இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இதுல முதல் 2 வரியிலேயே எல்லாத்தையும் நடுவுல எல்லாம் வரும். இதுல 2வது உத்தமன் பேர்பாடிங்கிறதுலயே ஓங்கி உலகளந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன பாசுரம்னு, எந்த திவ்ய தேசம்ங்கிறது இல்லையா? வாமன அவதாரம், ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமன், 2ஐயும் சொல்ற. இது நம்ம திருக்கோவிலூர் முதல்லயே சொல்லிட்டேன், அப்புறம் டீப்பா பார்க்கலாம். திருக்கோவிலூரை பத்தி இதுல ஆண்டாள் சொல்ல போறோம். அந்த திவ்ய தேசத்தை குறிப்பிடுறா. நம்ம முதல்ல பாசுரத்தோட அர்த்தத்தை பார்த்துட்டு அந்த திவ்ய தேசத்தோட பெருமையும் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம பொதுவா 3வது நிலையா சொல்லுவோம், பரவியூக விபவ. விபவங்கிறது என்னன்னா, அவதாரங்கள்லாம் நிகழ்றது இல்லையா, அந்த நிலை. அதுலதான் இந்த வாமனாவதாரம் இதை பத்தி சொல்லப்படும். என்னன்னு நம்ம அர்த்தம் பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினாள், தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகழ, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி, வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவர். இது என்ன பலன்னு சொல்ல போறான்னு சொன்ன இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. திருவிக்கிரம அவதாரம், வாமனாவதாரம் 2ம் நமக்கு தெரியும். நம்ம இதுல கூட போட்டிருக்கோம், தசாவதாரங்கள் வீடியோ இருக்கு, வேணும்னா நீங்க பாத்துக்கலாம். வாமனாவதாரம் இதுல நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம். வாமனாவதாரம் எதுக்குன்னு நமக்கு தெரியும். இதுல என்னன்னா, உத்தமன்னு சொல்றா. ஏன் ராமர் அவெல்லாம் பூர்ணமா ஃபுல்லா இருந்த அவதாரம், இவரை ஏன் உத்தமன் சொல்றா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அந்த உத்தமனை பேர்பாடிட்டு நாங்க எங்களோட பாவை நோன்புக்கு சத்தமா சாத்தி நீர் ஆடினாங்கிறதுல என்னன்னா, சத்தமா பாடுறாங்கிற மாதிரி நாங்க போனோம்னா என்னென்ன நடக்குங்கிறத சொல்ல போறா. அதுக்குதான் இப்ப ஆரம்பிக்கிறா இல்லையா? அது ஏன் உத்தமன்னு சொல்றான்னா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல எல்லாம் ராமாவதாரத்துல ராவணனை வதம் பண்ண வேண்டி இருந்தது. கிருஷ்ணாவதாரத்திலயும் நிறைய வதம் எல்லாம் நடந்தது. ஆனா இந்த வாமனாவதாரமா திருவிக்கிரமனா பெருமாள் வந்தார் இல்லையா, உலகத்தை ஃபுல்லா மூவடி அளந்தார் இல்லையா? ஆனா இதுல என்னன்னா, ஒரு பலியும் கிடையாது, யாரையும் வதம் பண்ணல. மகாபலியும் தன்னோட சேர்த்துட்டு இதுக்கு பாதாள லோகத்துக்கு தான் அனுப்பினார். அதனால இது ஆண்டாள் ரொம்ப கொண்டாடி பாடுறா, உத்தமன் அப்படின்னு சொல்லிடுறா. உங்க உலகளந்து உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினார். நாங்க எங்கள் பார்வைக்கு மலரெல்லாம் இது பண்ணிட்டு நாங்க நீராடிட்டு இந்த நோம்ப நூத்தா என்னென்ன பலன் கிடைக்க போறது? சாத்தி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி, இந்த உலகம் ஃபுல்லா எந்தவித கெடுதலும் இல்லாம உலகமே இன்புற்று இருக்கிறதுக்கு, நாடெல்லாம் ஃபுல்லா. அதுவும் எப்படி மழைன்னா, இப்போ ஒரு சமயம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்ல சென்னையில எல்லாம் நல்லா மழை பெய்யும், இதுவா இருக்கும். ராமநாதபுரம் அது மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் என்னன்னா, ரொம்ப அங்கெல்லாம் அப்படியே வாடின இடமா இருக்கும், அங்கெல்லாம் மழையே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாதான். எப்படி வாமனாவதாரமா இருந்து பெருமாள் திருவிக்கிரமனா மாதிரி உலகத்தை அளந்தாரோ, அப்ப பெருமாளோட திருவடி எல்லா இடத்துலயும் பட்டது பாருங்க. அது மாதிரி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல வெயில், அங்க வறட்சி இல்லாம எல்லா இடத்துலயும் வறட்சி இல்லாம மழை பெய்யணுங்கிறா. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள்னா மாசம், ஒரு மாசத்துக்கு 3 தடவை மழை பெய்யணுங்கிறா. அந்த 3 மழை எப்படின்னா, ஒரு மாசத்துக்கு இப்போ 30 நாள் நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா, 30 நாள்ல 9 நாள் நல்ல வெயில் இருக்கணுமா, திருப்பி ஒரு நாள் மழை பெய்யணுமா, திரும்ப 9 நாள் வெயில், திருப்பி ஒரு நாள் மழை. இது மாதிரி இருந்தா எல்லா இடத்துலயும் என்னன்னா சரியா இருக்கும். இப்ப அப்படி இல்லாம இருந்தது வச்சுக்கோங்க, இப்ப ஒவ்வொரு சமயம் என்ன ஆகுது, ஓவர் வறட்சி, மழையே இல்லாம ஆயிடுறது இல்லையா, பயங்கர மழை பெஞ்சு நெல்லெல்லாம் திருப்பி முளைச்சிடுறது, எவ்வளவு பாக்குறோம் இப்ப நம்ம நியூஸ்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அது மாதிரி இல்லாம சரியான அளவுல மாதம் மும்மாறி மழை பெய்யணுங்கிற. அப்பவே ஆண்டாள் கரெக்டா எல்லாம் சொல்லிட்டா, எப்படி மழை பெய்யணும், எப்படி இருக்கணும். மாதம் 3 முறை மழை பெய்யணும், ஒரு மாசத்துக்கு எப்படி எப்படி மழைங்கிறதையும் சொல்லியது. தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. அப்படி மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஊரெல்லாம் நல்ல செல்வ வளம் வந்துடும் இல்லையா? ஓங்கு பெரும் சென்னல்,
அந்த சென்னல்லாம் அந்த வயல்ல இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னன்னா இந்த திருவிக்கிரமனோடவா பெருமையவா பாடுறா இல்லையா, அதனால அவர் எப்படி இத்தினூண்டா இருந்து அவ்வளோ பெருசா வளர்ந்தாரோ அது மாதிரி இந்த நெல்லெல்லாம் இத்தினூண்டு இருக்கிறதெல்லாம் நல்ல திருவிக்கிரம பெருமாள் மாதிரி வாமன நாட்டம் இருக்க வேண்டிய இதெல்லாம் அவ்வளோ பெருசா வளர்ந்துடுறதாம். ஓங்கு பெருஞ்சனல் ஊடு கயலுகளை அது அவ்வளோ பெருசா வளர்ந்ததுனால என்ன ஆகுது, நல்ல அந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து நிறைய ஜலம் இது இருக்குல்ல. ஊடு கயல்னா மீன் வந்து என்ன பண்றதுன்னா இத்தினூண்டா இல்லையா மீனெல்லாம் நல்லா இவ்வளோ பெருசா இருக்குதாம். அவ்வளோ பெருசானதுனால ஊடு கயல் உள்ள அதால வந்து உள்ளுக்குள்ள அந்த கேப்ல போவே முடியலையா ஃப்ரீயா. ஏன்னா அந்த சென்னலும் அவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு, இதுவும் அவ்வளோ பெருசா இருக்கனால எல்லாம் டிராபிக் ஜாம் ஆறுமே இப்படி முட்டி முட்டி போற மாதிரி போறதாம். ஊடு கயலுக்குள்ள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அதுல வந்து இந்த இதுல எல்லாம் அந்த பூங்குவளை அந்த குவளை மலர்கள்லாம் அழகா பூத்துருக்கான். அதுல பொறிவண்டு, அந்த வண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனா இருக்கும் இல்லையா, அது மாதிரி டாட்டா இருக்கிற அழகான வண்டு கண் படுப்ப, அதெல்லாம் படுத்துக்கிறது தான் அது மகரந்த இதுல மூடின்றதாம். இந்த இதை வந்து திருவரங்கத்துல வந்து சேவிக்கலாம். பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி வந்து பெருமாள் போயிட்டு வர லேட் ஆகுதுன்னு தாயார் வந்து நீ எங்க போனேன்னு கதவை சாத்துவா. அதுக்கு இதை நம்ம ஓமையா கூட வச்சுக்கலாம். அது மாதிரி நடக்கிறது. அது பெண் வண்டு வந்து இந்த ஆண் வண்டை பார்த்து கோச்சுன்னு கேட்கறதா, நீ எங்க போன ராத்திரி எல்லாம் வராமன்னு. அவ 2 பேரும் அப்படி கோவப்பட்டு ஊடல் இதுவா இருக்கிற இது வந்து அங்க தாயார் பெருமாள் சன்னதியில பார்க்கலான்னு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுகள். பெருமாள் தொட்டு தொட்டு வளர்த்த பசுமாடெல்லாம் அங்க எப்படி இருக்கும், நல்லா எல்லாம் பெருசா இருக்கும் மாடெல்லாம். அதுக்கு வந்து என்னன்னா பால் கறக்கணும்லாம் கஷ்டப்படணுங்கிறதே இல்லையா, அது கிட்ட போய் இப்படி பாத்திரத்தை வச்சாலே போடுமா, அப்படியே அதுல கொட்டுற பால் வந்து பாத்திரத்தை வாழால் நகர்த்ததான் முடியாது, அந்த அளவு வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல பெருமாள் பார்த்து வளர்ற பசு கேட்கணுமா, அவ்வளோ அருமையா இருக்கிறது. இது தேங்காதே புக்கிருந்து அது இதுல வந்து பாலை வச்சுக்க முடியாம அது எப்படி அவ்வளோ வேகமா கொடுத்துடுறதா. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பத்தி அதை அப்படியே இழுக்கலாம் வேண்டாம், அப்படி வச்சாலே போடும். அது வந்து அந்த வள்ளல் பெரும்பசுக்கலாம். அதனால அந்த வள்ளல் பெரும்பசுக்கள்னா நம்ம வந்து ஆச்சாரியன் இல்லாம சொல்லலாம். அவ எல்லாம் நமக்கு வந்து இதுக்கு காத்துன்னு இருக்கா, நமக்கு அவ வள்ளலா இருக்கா. போய் பாத்திரத்தை வைக்கிறது தான் நம்மளால முடியல. நம்ம போனோம்னா போறோம், அவள்கிட்ட இருக்கிற பாலுங்கிற ஞானத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக ரெடியா காத்துன்னு இருக்கா. ஆனா நம்ம சமயத்துல நம்ம போகாம இருக்கிறது நம்ம தப்பு. அவ வள்ளலாதான் இருக்கா. வள்ளல் பெரும்பசுக்கள் தேங்காதே புக்கிருந்து சீத்தமலை பற்ற வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம். அங்க இந்த செல்வம்னா என்ன, அவளுக்கு கிருஷ்ணானுபவம் பெருமாள் கூட இருக்கிறதே பெரிய செல்வம் தான். அவ்வளவு நீங்காத செல்வம் உலகத்தா இருக்கு. பொதுவா அந்த ஆயர்கள் வந்து வயசான ஆயர்கள்லாம் எதுக்காக வந்து இவாளை நோம்பு நூற்க சொன்னா, மழை பெய்யணும், அப்புறம் வந்து மழையினால ஊரெல்லாம் செழிப்பா இருக்கணும், அப்புறம் வந்து நெல் வயல்கள்லாம் நல்லா வளரணும், பால் வளம். ஏன்னா அவளோட இதுவே கோபர்களோட தொழிலே மாடு பசு தானே, அந்த இது இந்த 3ஐயும் சொல்லிடுறா. இவாளுக்கு என்ன வேணும், கிருஷ்ணர் தான். சோ இவாளோட நீங்காத செல்வம் கிருஷ்ணன், அவரோட நம்ம நீங்காம சந்தோஷமா இருக்கலாம். இதுக்கு நம்ம ஓங்கி உலகளந்த உத்தமனை பேர் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா. சோ ஓங்கி உலகளந்த உத்தமன் இப்போ நம்ம முதல்லயே சொல்லிட்டோம். திருவிக்கிரமர் அவதாரம், இது வாமனாவதாரம்னு. இது திருக்கோவிலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை குறிக்கிறது. திருக்கோவிலூர் வந்து எத்தனாவதுன்னா 42வது திவ்ய தேசம். இங்க வந்து என்னன்னா இந்த வாமன பெருமாள் வந்தார், மகாபலி சக்கரவர்த்தி கதை தெரியும் இல்லையா, 3 அடி மண் கேட்டு வந்தார். அவர் வந்து இந்திர பதவியெல்லாம் வேணுங்கிறதுக்கு, ஆனா அந்த அசுரனால அவர் வந்து பிரகலாதனோட பேரன் இல்லையா, ரொம்ப அருமையான நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். பெருமாள் வாமனனா வந்து தானம் கேட்கறதுக்கு வர்றார், யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம அவர் கொடுத்துட்டு இருக்கார். சுக்கராச்சாரியர் பார்த்துட்டு சொல்றார், நீ இதுல வந்து என்ன வந்திருக்கிறது இவர்ன்ட்டு வண்டா, பெருமாள்ட்டு வண்டா உள்ள போறார். இவர் உள்ள கூப்பிட்டு தற்பையை வச்சு குத்தி இது பண்ணிடுறார். அந்த கதையெல்லாம் நம்ம இதுல நல்லா டீப்பா சொல்லியிருக்கேன், கேட்டுக்கலாம். அப்படி பண்ணிட்டு தானம் கொடுத்துறார். ஒரு காலை எடுத்து பூமியில வைக்கிறார், இன்னொரு காலை தூக்கி வானத்துல வச்சுறார். 3வது அடி எங்கன்னு கேட்டவொன்னே மகாபலி இப்படி தலையை குனிஞ்சிடறான், அவர் தலையில வச்சு இது பண்ணிடுறார், பாதாள லோகத்துக்குள்ள அழுத்திடுறார். இன்னைக்கும் மகாபலி வர்றதுனாலதான் நம்ம திருவோணமா கொண்டாடுறோம், கேரளால கொண்டாடுறான்னு இது இப்படி இது நடந்துடுறது இல்லையா. இது நடந்த எவ்வளோ அப்படி காலை எடுத்து ஓங்கி உலகளந்த போனார் இல்லையா பிரம்மா. அங்க இருந்து பிரம்மா அந்த திருவடிக்கு வந்து இது பண்ணாராம், சேவை பண்ணி காலை அலம்பி இது பண்ணினாருன்னு சொல்லுவோம். அவ்வளோ மேலையும் போயாச்சு, கீழே எல்லா இடத்தையும் இது அளந்துட்டார் இல்லையா. இந்த கோலத்தோட தான் திருக்கோவிலூர்ல இருக்கு. இது வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற இடம், 42வது திவ்ய தேசம். இங்க பெருமாள் வந்து மூலவர் திருவிக்கிரமனாவே இருக்கார். ரொம்ப உயர்ந்த திருமேனி,
35 அடிக்கு மேல. அங்கேயே வந்து மிருகண்டு மகரிஷி இருக்கா, மகாபலி இருக்கா, எல்லாரும் பக்கத்துலயே இருக்கா கீழே. இந்த சந்நிதிக்கு பின்பக்கத்துல வந்து வாமனாரோட சந்நிதியும் இருக்கு. ஆனா வாமனாரை வந்து அர்ச்சகர்கிட்ட சொல்லி சேவிக்கணும், கேட்டாதான் நமக்கு சேவை பண்ணி வைக்கிறான். ஏன்னா எல்லாரும் இங்க வந்து சேவிச்சு அவ்வளவுதான் நினைச்சு இது பண்றா. இவர் மூலவர் தான் வந்து திருவிக்கிரமன், பூங்கோவல் நாச்சியார் தாயார். இங்க வந்து என்னன்னா கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் வந்து எப்படின்னா சாலிகிராமத்தால ஆன கிருஷ்ணர். அவர் தான் முதல்ல உள்ள வந்தோன்னா அவரை சேவிச்சுட்டு தான் இவரை சேவிக்கணும். ரொம்ப அருமையா இருப்பார், கொழு கொழு கொழு. கிருஷ்ணர் ரொம்ப நல்லா இருப்பார், போனா கண்டிப்பா மிஸ் பண்ணாம சேவிச்சிடணும். இப்ப வந்து என்னன்னா இது முதல்ல வந்து என்னன்னா பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு சொல்லுவா. திருக்கோவலூர், கபிஸ்தலம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருவரமங்கை. ஸோ இந்த 5 கபிஸ்தலம்ங்கிற இது 5 இதுல திருக்கோவிலூர் தான் முதல் இது. அதுல இந்த கிருஷ்ணரோட இது இங்க விஷ்ணு துர்க்கை. கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறந்து இவர் வசுதேவர் மாத்தினது அதெல்லாம் கதை பார்த்துருக்கோம் இல்லையா. அவ வந்து இங்க காவலாவே கிருஷ்ணருக்கு இருக்கா. இது கிருஷ்ண கஷேத்திரமா தான் இருந்தது. மிருகண்டு மகரிஷிக்கும் வந்து என்ன பண்ணினார்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். நான் வந்து உன்னோட நீ வாமனனா வந்து திருவிக்கிரமனா வளர்ந்த இதை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே வந்து பிரம்மா சொல்றார், நீ போய் இது வந்து தென்பெண்ணை ஆறு, இங்க தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு தீர்த்தம் சக்கர தீர்த்தம். விமானம் வந்து திருவிக்கிரம விமானம். பெருமாள் எப்படி உலகளந்த இதுவோ அதே விமானமும் பேரும் அந்த பேரே வந்துடுறது. நீ வந்து இந்த சன்னதி கிட்ட போய் இந்த திருக்கோவிலூர்ல போய் நீ தவம் பண்ணி தானம் எல்லாம் பண்ணின்று. எப்படி மகாபலி தானம் பண்ணி இது பண்ணானோ அது மாதிரி நீயும் பண்ணினாரோ அது மாதிரி நீயும் பண்ணினா உனக்கு பெருமாள் காட்சி கொடுப்பாருங்க. அவரும் அவரோட ஒய்ஃப் மித்ரா தேவின்னு அவளோட வந்து பத்தினியோட தானம் எல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் பெருமாளே வர வந்து எனக்கு தானம் சாப்பாடு போடுனா அப்போன்னு பார்த்து ஒண்ணுமே இல்லை அவள்கிட்ட. உடனே அவள் வந்து ஏன் பயப்படுறேன்ட்டு அவள் பத்தினி போய் சொல்றா, நான் வந்து பெருமாள் வந்து அவரை நம்மளை கைவிட மாட்டார், அவரை சேவிக்கணும் தான் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. நீ என்ன கைவிட மாட்டேங்கிறது உண்மையானா இந்த பாத்திரத்துல சாப்பாடு நிறையட்டுங்க. அருமையான சாப்பாடு வந்துடுறது. அதை இது பண்ணி சாப்பிட்டு அவருக்கு அன்னதானமா கொடுக்க பறிச்சுதான் அவர் பெருமாளை விஸ்வரூபம் உலகளந்த அந்த நீ எதை சேவிக்கணும்னு வந்தியோ அதை காமிக்கிற. இந்த மிருகண்டு மகரிஷியோட இடைக்கடி அங்கதான் வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அது வந்து என்னன்னா இதோட இன்னும் மெயின் என்னன்னா பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் இருக்கா இல்லையா, அவ 3 பேரும் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு இங்க 3 பேரும் மீட் பண்ண வரா. ஒரே மழை. முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்துடுறார். அப்ப வந்து பார்த்தா இவர் மிருகண்டு மகரிஷிட்ட வந்து கொஞ்சம் கதவை தரங்க, ஒருத்தர் வந்து படுத்துக்கலாங்கிற. அப்புறம் பூதத்தாழ்வார் வர 2 பேர்னா உட்காந்துக்கலாம், ஒருவர் படுக்க 2 அவங்க உட்கார 3 பேர். கடைசியில பூதத்தாழ்வார் வந்தோடனே 3 பேர்னா நீங்க நிக்கலாம் அப்படின்னு. 3 பேர் நின்று இருக்கா. யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா பெருமாள் 3 பேர் இருக்கான்னு அங்க வந்துடுற. அதனால இங்க பெருமாளுக்கு வந்து இடைக்கழி ஈசன்னும் பேரு. அங்க உள்ள வந்து இருந்ததுனால தேகல் ஈசன்னு சொல்லுவா. அப்படி நடுவுல வந்து நிக்கிறார். அப்பதான் அவ பாடுற இது வையம் தகழியா அன்பே தகழியா, அது அந்த பாசுரம் எல்லாம் வந்து இவா 2 பேரும் அப்படி வையம் தகழியா அன்பே தகழியான்னு விளக்கேத்துறாலாம். அந்த இருட்டுல வந்து பெருமாளை பார்த்துடுறான். அப்போ உடனே இவர் பேயாளர் வந்து இது பண்ணி அவர் 3வது ஆழ்வார் சொல்ற இது வந்து திருக்கண்டேன் உண்மைனி கண்டேன்னு பெருமாளை பார்த்து சந்தோஷமா இது பண்ற. அந்த இதுவும் வந்து நடந்தது இங்கதான். இவ மோட்சம் பெற்ற தலமும் இதுதான். மிருகண்டு மகரிஷிக்கும் இங்கதான் பெருமாள் காட்சி கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப அருமையான இது. இங்க விஷ்ணு துர்க்கையும் வந்து இங்க சந்நிதி இருக்கு. இந்த சந்நிதிக்கு வந்து என்னன்னா இந்த பெருமாள் சந்நிதிக்கு வந்து அவ எப்பவும் கிருஷ்ணரை காப்பாற்றணுங்கிறதுக்காக காவல் காக்கிறேன்னு அங்கேயே இருக்காளாம். இந்த கோவிலுக்கு வந்து அண்ணா தங்க அது மாதிரி சகோதரர்களுக்குள்ள சண்டை இருந்தாலாம் வந்து இங்க வந்தா நீங்கிடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பதவி உயர்வு, இழந்த பதவி வேணும், அப்புறம் படிப்புல தடை, கல்யாணத்துல தடை, குழந்தை வேணும், இது மாதிரி எந்த ஒரு வேண்டுதல் இருந்ததுனாலும் இங்க போனோம்னா நமக்கு கண்டிப்பா நடந்துடும். அவ முதல்ல வந்து வாமனனை பெறத்துக்கு முன்னாடி வந்து அவ அம்மா அதித்தி அவ எல்லாம் வந்து அவ அம்மா வந்து இங்கதான் ஒரு நோம்பு நூத்து தான் இது பண்ணாலாம். ஒருத்தர் பண்ண நோம்புக்கே அவர் மகனா பிறந்துட்டார் பெருமாள். இவ 5 லட்சம் குடிப்பெண்கள் வந்து சேர்ந்து நோம்பு நூத்தா எவ்வளவு இது இருக்கும். அதுக்காக தான் ஓங்கி உலகங்கள் இந்த உத்தமனை பாடி இது பண்ணியிருக்கா. நம்மளும் இந்த பாசுரத்தை கேட்டு நமக்கும் வாழ்க்கையில நீங்காத செல்வத்தை பெற்று நீங்காத செல்வமா நம்மளும் கிருஷ்ணனையே நினைச்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.